ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டக்குன்னு ஒரு சுரக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸு சுரக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு வெறுங்கடாயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலர் எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளி, ஒரு கொஞ்சமாக மட்டும் பெரிய வெங்காயம், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு 2.5 ஸ்பூன் இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்தா நல்ல வாசம் இருக்கும். இப்போ இது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தட்டி வச்ச வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி குழம்பு பதத்துக்கு தேவையான ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு குழம்பு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். சுரக்காய் குழம்புக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது புளி சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதோட கருவாடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட வாசனையே பயங்கரமாக இருக்கும். சுரக்காய் கொஞ்சம் வேகணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சுரக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நான் குழம்புல இந்த கருவாடு சேர்த்துக்கிற போகிறேன். இந்த கருவாடு நாங்கள் குச்சி கருவாடுன்னு சொல்லுவோம், பால் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் ரொம்ப எடுத்துக்கல, சும்மா அளவாக மட்டும் எடுத்துக்கிறேன் வாசனைக்காக. இது ஒரு 2-3 முறை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 முறை கழுவி எடுத்துருக்கேன் இந்த கருவாடை. இதை குழம்புல சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் அந்த கருவாடு ரெடி ஆகிற அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்மளோட மணக்க கருவாடு போட்ட சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.